NPL 2026ல 26வது ஆட்டம் திருச்சி கிராண்ட் சோலாஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இந்த முறை மோதுறதுக்கு ரெடியா இருக்காங்க. To Suresh, please give it a spin. Tails. Tails is the call. And it's heads. Suresh, toss ஜெயிச்சிட்டீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? We like to bat first. So திருச்சி கிராண்ட் சோலாஸ் எந்த மாற்றமும் பெருசா வச்சுக்கல. ஜே சுரேஷ், நாங்க முதல்ல ஆடும்போது ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை நாங்க நம்பிக்கையா வைக்கிறோம். அண்ட் ஷேபாக் சூப்பர் கில்லிஸ் இந்த முறை ஜெகதீசன் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு, ஏன்னா அவங்க 8 புள்ளிகள் வரைக்கும் போக முடியும். அண்ட் எம் குப்ராஜ் மற்றும் எஸ் நிஷாந்த் ஃபீல்ட் அம்பையர்ஸா உள்ளுக்குள்ள வராங்க. சமயத்துல கமெண்ட்ரி பாக்ஸ்ல கௌதம் மற்றும் நெஞ்சா. செகண்ட் மேட்ச் திருச்சி கிராண்ட் சோலாஸ் vs சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். கே ராஜ்குமார் 2 ஹாஃப் செஞ்சுரிஸ் இருக்கு, ஒரு 71 பெஸ்ட் ஆடி இருக்காரு இந்த வருஷம். இந்த முறை அட்டாக் ஆரம்பிச்சு வைக்க ஸ்வப்னில் சிங். Right away on target, good start. ஆஹா, கொடை ஏறி இருக்கு. ஜே சுரேஷ் குமார் எதிர்பார்த்தாரா? இல்லை, ஆனா இங்க நிச்சயமா விக்கெட் கிடைக்கும் நினைச்சாங்க. ஸ்வப்னில் அந்த முதல் ஓவர்ல பிரஷர் கிரியேட் பண்ணி எடுத்திருக்காரு விக்கெட். எஸ், ஆக்சுவலி நீங்க இந்த டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் டெலிவரி தான், பட் ஆனால் எதனால விக்கெட் வந்துருக்குன்னா ஃபர்ஸ்ட் 5 பால் சூப்பர் லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆர்டினரி பால், அதை விட ஒரு ஆர்டினரி ஷாட் தான் தெரிஞ்சுது. நோ இன்டென்ட் இந்த ஷாட். ஃபர்ஸ்ட் விக்கெட் இழந்திருக்காங்க திருச்சி கிராண்ட் சோலாஸ். ராஜ்குமார் ஒரு ரன்னுக்கு அவுட், 2 for 1. புது பேட்டர் ஷியாம் சுந்தர். ஆரம்பத்தில் ஒரு வைடு மட்டும் இல்லாம 4 ரன்களும் கொடுப்பார் திருச்சிக்கு. முதல் ஓவர்ல உங்களுக்கு கிடைக்கல, நான் இருக்கேன் அப்படின்றாரு. இப்பதாங்க ஒரு சான்ஸ். ஜே சுரேஷ் பார்த்திருக்காரு, வெயிட் பண்ணாப்ல லெக் சைட்ல 6 ரன்கள் ஆட் பண்ணிருக்கார். சூப்பர் சிக்ஸர்கள் 454 அங்க. ஸ்டாண்ட்ஸ் இங்க பாக்குறோம் எப்படி ரெடியா இருக்காரு அப்படின்ட்டு. அதே மாதிரி மீண்டும் முயற்சி, இந்த முறையும் 4 ரன்கள். ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல் லோன் மாதிரி அதிவிரைவான ஒரு நாளங்க. பந்துல இந்த பேஸ் இருக்கு, நான் என்ஜாய் பண்ணுவாங்க சுரேஷ். ஆஹா, கடைசி நிமிஷத்துல ஃபீல்டர் தெரிஞ்சாரு, கண்ணுல தென்பட்டாரு, தடுத்துருவாருன்னு பார்த்தோம், ஆனால் உள்ள பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறோம். செக் பண்ணுவாங்க நிச்சயமா. வெயிட் பண்ணாருங்க. இந்த வெயிட் டிரான்ஸ்ஃபர் பேக் ஃபுட் பக்கம் போச்சு, பளிச்சுன்னு வச்சாரு. காலி. ஸ்வப்னில் என்ன செய்வாரோ தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த முறை ஜே சுரேஷ் எதிர்பார்க்கலைங்க, அவர் பெரிய ஷாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் ஸ்வப்னில் வழக்கமா அந்த டிப் ஆகும், அத இன்னைக்கு செஞ்சிருக்காரு. அதே திருப்பி அதே ஃபாஸ்டர் ஒன், அதே ஆம் பால் உள்ள போயிருக்கு. இந்த முறை ஜே சுரேஷ் கேரியவே ஆயிட்டாரு. நல்லா படும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். அவரோட விக்கெட் முக்கியம் அவரோட அணிக்குன்றது தெரியும். விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு. 26 for 2. ஜே கௌஷிக், டாஸ் ஜெயிச்சிங்கன்னா bowling-ஆ ஃபீல்டிங்கா? இந்த டீம் இப்போ ஃபீல்டிங் பண்ணி அந்த பால் எடுத்து போடணும். பட் இதே மாதிரி விக்கெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் பேட்டிங் தான். இது ஆன் தி ரைஸ். 4 மட்டும் இல்ல, 6ம் என் பேட்ல இருந்து வரும்னு சொல்றாரு. வெயிட் பண்ணாரு, சரியா ஆர்க்ல மாட்டணும் அப்படின்னு. பிரேமோட பந்து அப்படிதான் கிடைச்சது, வெளுத்திருக்கார். ஓஹோ, அடுத்து இந்த முறை உள்ள பூந்திருக்கும் பந்து. 4 ஓவர்கள் முடிவில் 41க்கு 2. ஸ்கோர் போர்டு கதைகள் சொல்லாது, ஆனா ஷியாம் நிறைய சொல்லுவாரு. 6 ரன்கள், அதை விட முக்கியம் இந்த பந்தை அடிச்ச விதங்க, நோ லுக் ஷாட் மாதிரி. திருப்பி ஒண்ணு வேணுமா வச்சுக்கோங்க, போன ஷாட்டை நீங்க பார்க்கலையா, இதான் ரீப்ளேன்றாரு ஷியாம். இந்த முறையும் அந்த பந்தை அவர் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல, ஒரு நோ லுக் ஷாட் தான். அப்படி நர்வஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரிஞ்சிக்க கூடாதுங்க உங்களுக்கு, அப்படின்னு என்னன்னு தெரியாது உங்களுக்கு. மிகப்பெரிய அப்பீல் அண்ட் அம்பையர் செவி சாய்ச்சிருக்காரு. கொஞ்சம் தாமதப்படுத்தி ஆள்காட்டி வரல தூக்கி இருக்க ஜே கௌஷிக். எஸ், ஐஓபி டிஆர்எஸ் தேர்வு செஞ்சிருக்காரு. Looking at this front on spin vision. Replay that once more please. Yeah. Thank you. Ball is passing close to the bat. Can I have ultra edge please?
Looking at the ultra edge gap between bat and ball on the left as the ball passes the bat. No bat involved. Let's move on to ball tracking, please. Ball tracking coming up. Original decision is out. Pitching in line, impact in line, and wickets hitting. On screen signal out, please. வேலிடேட் செய்யப்படுது. மூணாவது விக்கெட் திருச்சி கிராண்ட் சோழர்ஸ் இழந்திருக்காங்க. ஜே கௌஷிக் 20 ஆட்டம் எடுக்க 64-3. புது பேட்டர் இங்க சஞ்சய் யாதவ். சகோதரரை பார்க்க சஞ்சய் யாதவ் ஒரு அற்புதமான பவுண்டரியோட விக்னேஷ வரவேற்று 4 ரன்னோட சிறப்பிச்சிருக்காரு. இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்ட உடனே இருக்குல்ல, நான் என்ன சொன்னேன்னா திருச்சிக்காக எனிதிங் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஐ கேம் ஃபார் திஸ். அண்ட் வந்த உடனே சஞ்சய் யாதவ் அஸ்வந்த் வால்தாப்பாக்கு தம்பி வாப்பா அப்படின்ற மாதிரி தரமான ஒரு ஸ்ட்ரெயிட்ல சிக்ஸரோட வரவேற்கிறாரு. வந்து கொஞ்சம் நின்னு வந்துச்சு, ஆனால் 4 ரன்கள் நிக்காம கிடைக்கும். இந்த முறையும் ஷாம், ஆனா இந்த முறை எதிர்பார்த்த திசையில பந்து பயணிக்குது. 6 ரன்கள் கிடைக்குது. ஷாம் டேக் ஆன் பண்றாருங்க இப்போதைக்கு. லோகேஷ் ராஜர் எக்ஸாக்டா அந்த லென்த்தை கணிச்சாப்ல கிளப்பி விட்டுருக்காரு பந்தை இப்போதைக்கு. அதை பார்த்துட்டு இருக்க இடையில நான் ஒரு பவுண்டரி அடிச்சுக்கிறேன். மீண்டும் கொஞ்சம் பவுன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. எடுத்துக்கோங்க 4 ரன்கள். சிலம்பு இதுதான் நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் சஞ்சய் யாதவ் நான் இருக்கேன்ல, அது எப்படி விடுவேன்றாரு. சான்சஸ் இல்லைங்க ஃபீல்டர் எடுக்கிறதுக்கு. 2 பேரும் வந்து மீட் பண்ணி கை கொடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா 4 ரன்கள் நிச்சயமா கிடைக்கும் திருச்சிக்கு. ஷாம் தொடர்ச்சியா இதே வேலை தாங்க பண்ணிட்டு இருக்காரு. வர்ற பந்துகளை சிக்ஸரா மாத்திர அப்படின்னு பிக் பண்ணாரு. அதுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சிருச்சு, அது போதுமே அப்படின்றாரு. மடக்கி விட்டு தெரிச்சிருக்காரு அந்த இடத்துல. ஒரு சம ஸ்வீப் ஷாட் ஸ்லாட்ல 52 ரன்கள் வந்தாச்சு. 35 பந்துகள்ல ஷாம் கொண்டு வந்திருக்காரு அந்த ஹாஃப் செஞ்சுரிய. காம் அண்ட் கம்போசர் முடியலையோ. ஓஹோ, அதாவது தொடர்ச்சியா நீங்க அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன ஒரு பிரேக் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிஎஸ்ஜி நாங்க எடுத்துக்கிறோம்ன்றாங்க. அஸ்வந்த் எந்த பிரச்சனையும் வச்சுக்கல. பட் ஷாம நீங்க கிளம்பு அப்படின்றாரு சிலம்பு. லைனை மாத்தினாரு, கொஞ்சம் லெங்தையும் மாத்தினாரு இங்க சிலம்பரசன். அந்த எலிவேஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்கல ஷாம் சுந்தருக்கு. 50 and out அப்படின்னு ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு ஷாம் சுந்தர். ஆனா அற்புதமான ஒரு 52 அவர்கிட்ட இருந்து. 149க்கு 4. ஆர் ராஜ்குமார உள்ள அனுப்புறாங்க திருச்சி. ஓ டிப்பிங் யார்க்கர் நேரா வாங்கியிருக்காரு சஞ்சய் யாதவ். ஐயோபி டிஆர்எஸ். Ball tracking, original decision is out. Impact is in line. Wickets missing. இன்சைட் அவுட். ஆர் ராஜ்குமார் இல்லனா ரசல் ராஜ்குமார் நிரூபணம் செய்யும் தருணம். பிரமாதமான 6. Every team has a Gillette player. The one they know will deliver every single time. இறங்கி வந்து ஒரு சாத்திருக்காரு. Flat 6. ராஜ்குமார் கிட்ட எவ்வளவு வேகமா போட்டாலும் அதோட வேகமா பந்து பறக்கும். ரசல் ராஜ்குமார் கிட்ட இருந்து ஒரு புல்லட் அடி பெட்டரா இருக்கிறத பார்த்திருக்கோம். அதுதான் இங்க நிகழ்ந்திருக்கு. ஸ்லோவா தூக்கி போட்டாரு. 8 km/h குறைச்சு. அண்ட் லாஸ்ட் சிலம்பரசனுக்கு 3rd time லக்கி. 2 6 போனா என்ன, விக்கெட்டை தட்டி தூக்கி இருக்காரு. பேஸ் மாத்தினாரு, லைனும் மாத்தினாரு. இதுதான் கரெக்டான லைன். நீங்க பாத்தீங்கன்னா ஆர் ராஜ்குமாருக்கு ரீச் பண்ண வைக்கணும். அதான் இங்க சிலம்பரசன் செஞ்சிருக்காரு. He gets the last laugh. ஜெகதீசனும் நம்ம கேட்டோம், ஸ்டம்ப் மைக்ல கேட்டுச்சு. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, ஸ்லோ பண்ணலாம். அதான் ஆர் ராஜ்குமார் 15க்கு ஆட்டம் இழக்கிறாரு. 165க்கு 5. வராம் பாரு வாட்டக்குடி இரணியங்கிற மாதிரி ஜாஃபர் ஜமால் கதாயுதம் போல பேட்ட. அப்போ கண்டிப்பா ஜாஃபர் ஜமால் டமால் டுமில் அடிக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தாச்சு. பேட்டை கதாயுதம் போல பயன்படுத்தியிருக்காரு. அண்ட் ஒரு பிரமாதமான அதிரடியான ஒரு கனெக்ஷன். ஆன் பேஸ். இந்த முறை திரும்பவும் ஒரு ஸ்லோவர் பால் வரும் அப்படிங்கிற எண்ணத்துல கமிட் ஆயிருந்தாரு விக்னேஷ். வெளுத்து கட்டிட்டாரு.
திரும்பி அனுப்பிச்சிட்டாரு ஜாஃபர் ஜமால. ஒரு 6க்கு பதிலடி எப்படி கொடுக்கணும்னு இந்த அணிக்கு நல்லா தெரியுங்க. ஒரு கிராஸ் சீம் டெலிவரி அதை பிக் பண்ணல ஜாஃபர் ஜமால், கமிட் ஆயிட்டாரு. அந்த ஷாட்டுக்கு ஒரு அந்த லெங்க்த்துக்கு தவறான ஷாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஜாஃபர் ஜமால் 6 and out. இங்க 10 ரன்னுக்கு ஆட்டம் இழக்கிறாரு. 183 for 6. நட்டிலையும் வைக்கல பேட்டை நம்பி வச்சிருக்கேன். ஆண்டனி தாஸ் உள்ள வந்தது காரணம் ஜாஃபர் ஜமால் கையில கேட்ச் அப்படிங்கிறது கால், பட் கேரி ஆகல. ஸ்வப்னில் சிங் நல்ல ஃபீல்டர், 2வது ரன் போவாங்க அந்த த்ரோவுக்காக. நல்ல ஒரு ரன்னிங் சஞ்சய் யாதவ் கிட்ட இருந்து. அண்ட் அத்தோட அவர் தன்னோட அரை சதத்தை பூர்த்தி பண்ணுவாரு. அவரோட சகோதரர் சோடு யாதவ் அங்க பார்த்து ரசிக்கும். அதே தருணத்துல செம்ம லைன்ஸ் போடுறாரு, செம்ம அட்டெம்ப்ட். ஆனா இது அற்புதமான ஷாட். சஞ்சய் யாதவ் ஒரு செட் பேட்டர்ன் நிரூபணம் செய்யும் வகையில ஒரு சீவ் இருக்காருங்க. கவர் திசையில நேரா ஃபீல்டர் கையில் தஞ்சம். மோஹித் ஹரிஹரன் எந்த தவறும் செய்யல. அத்தோட அவர் ஓட வேண்டிய நேரம் இருக்கும், ஏன்னா பேட்டிங் ஆடுற வேலை இருக்கு. திருச்சி கிராண்ட் சோழாஸ் கண்டிப்பா ஓரளவு சந்தோஷப்படுவாங்க. நான் ஓரளவுன்னு சொல்வதற்கு காரணம், ஏன்னா இது 220 கூட முடிஞ்சிருக்க கூடும். ஆனால் செம்ம கம்பேக். லாஸ்ட் 5 ஓவரில் ஷேபாக் சூப்பர் கிலீஸ் அசர வைக்கும் போலிங், நல்ல ஃபீல்டிங். 41 ரன் 3 விக்கெட் மட்டும் தான் கொடுத்தாங்க. பட் சஞ்சய் யாதவோட இன்னிங்ஸ் நிறைவுக்கு வந்திருக்கு. 54. திருச்சி கிராண்ட் சோழாஸ் 191க்கு 7ங்கிற நிலையில முடிக்கிறாங்க. ஷேபாக் சூப்பர் கிலீஸ்க்கு இதுதாங்க இலக்கு. 192 20 ஓவர்களில் தேவைப்படுற ரன் ரேட் 9.6. ஒரு முக்கியமான போட்டியில் டெலிவர் பண்ணுவாங்களா அவங்களோட பேட்டர்ஸ். அண்ட் கேப்டன் ஜகி ஒரு கை பாத்துருவோமா அப்படின்னு வந்திருக்காருங்க. 2 ஓப்பனிங் பார்ட்னர்ஸ், ரொம்ப முக்கியமான ஓப்பனிங் பார்ட்னர்ஸ். மோஹித் ஹரினா இருக்கட்டும், ஜகதீஷனா இருக்கட்டும். அட்டாக் ஆரம்பிக்கிறதுக்கு அண்ணன் அதிசயராஜ் அண்ட் சிஎஸ்ஜியை அந்த அதிசயம் இன்னைக்கு வீழ்த்துமான்னு பார்த்துருவோம். முதல் பந்து காலில் இறக்கணுன்ற ஒரு முடிவு. அடேங்கப்பா, பெரிய அப்பீல் அந்த இடத்துல நிக்கு கேட்டுச்சு இந்த இடத்துல. பட் அம்பையர் அங்க எந்த சலனமும் காட்ட கிடையாது. அம்பையர்ஸ்குள்ளார ஒரு பேச்சுவார்த்தை, என்னத்தான் செக் பண்ண போகிறாங்க. டிஆர்எஸ் அம்பையர்ஸ் ரிவ்யூ எடுக்க போகிறாங்களா? அம்பையர் ரிவ்யூ எடுத்திருக்காருங்க. Ball is passing close to the bat there. Can I have ultra edge first, please? Looking at the ultra edge here. Okay, satisfied bat in ball. Just give me the split screen alone. Just want to check if there is a bump ball after that. Whether the ball touched the ground after that. Copied. This is the best angle you have got. Yeah, take it forward, please. So the ball is in the keeper's gloves. Okay, I don't see the ball on ground till this point. Yeah, roll it forward, please. Just want to see the completion. Okay, see the ball is in the keeper's gloves as he gets up. I am satisfied. I am ready with the decision for the big screen. நிச்சயமா அவுட் அண்டா வரும். மோஹித் ஹரிஹரன் இங்க வெளியே நடக்கணும். 2 ரன்களுக்கு போறாரு. சிஎஸ்ஜி 4 for 1. கே ஆஷிக் புது பேட்டர். நல்ல கனெக்ஷன். ஆஷிக் கிட்ட இருந்து 4 ரன்கள் கிடைக்கும். லெக் சைடுல தெரிக்க விடுறாரு. ஆஹா, லைட்ட செல்லமா தட்டி விட்டாரு. தேர்ட் மேன் திசையில ஃபீல்டர் இருந்தாலும் அவரையும் தாண்டி 4 ரன்கள் கிடைக்கும். நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு. இந்த முறை 4 ரன்கள் நிச்சயமா கிடைக்கும். ஜெகதீசன் லைட்டா ஆரம்பிக்கிறார் அவர் வேலையை. ஆனால் இவரு தெளிவா இருக்காரு. எனக்கு இடம் மட்டும் கொடுங்க, அவ்வளவுதான், நான் பட்டம் காட்டுறேன்றாப்ல. ஆஷிக் காத்துக்கிட்டு இருந்தார் அந்த பந்துக்கு. 6 ரன்கள். அவர் அடிச்சா ஜெயிப்பாங்க. ஷாட்ரா, சூப்பர் ஷாட் இது, அற்புதமான ஷாட்டு. பெரிய ஹிட்டுக்கு போயிருக்காரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு. ஸ்வீப்பருக்கு அவர் உள்ள ஓடி வந்தாரு. ஆண்டனி தாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனேவே முதல் பந்துல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு திருச்சி கிராண்ட் சோழாஸுக்கு. ஆண்டனிடா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்த உடனே ஒரு மிகப்பெரிய விக்கெட். சேபாக் சூப்பர் கிலீஸோட அணி தலைவர் ஜெகதீசன் திரும்பி போக வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு கொஞ்சம் மொமெண்டம்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு.
இறுதியில் அந்த ஸ்ட்ரகிளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. கே ராஜ்குமார் கச்சிதமான கேட்ச் அண்ட் கேப்டன் ஜெகதீசன் ஒரு ரன் பால் 16க்கு ஆட்டம் இழக்கிறாரு. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 37க்கு 2. புது பேட்டரிங்க ராம் அரவிந்த் வந்திருக்காரு அண்ட் அவர் சந்தோஷமா இருப்பாரு ட்ரிச்சி கிராண்ட் சோழாஸோட ப்ராக்ரஸை பார்த்து. பட் இந்த பவுண்டரி கொஞ்சம் புளிய கரைச்சிருக்கும். கே ஆஷிக் நேரா ஒரு சக்க போட்டிருக்காரு ஆஷிக். பவர் பிளேவை எவ்வாறு முடிக்கணும் பவர்ஃபுல்லா இந்த மாதிரி. 48க்கு 2 சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் புல் பண்ணிருக்காருங்க. மிட் ஆனுக்கு மணிக்கும் லாங் ஆனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆஷிக் ஏறு முகத்துல இருக்காரு. இந்த முறை தூக்கி போட்டாரு, நேரா அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப் ரொம்ப வைட். ஆஷிக்கு 2வது பவுண்டரி இந்த ஓவர்ல. தூள் கிளப்பிட்டு இருக்காருங்க இந்த இடது கை ஆட்டக்காரர். நல்லா அடிச்சிருக்காரு அண்ட் ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு பிழை. ஆஷிக்கு மற்றும் ஒரு பவுண்டரி. வி ஏரியால பண்ணலாம், வைடு போகும். இங்க குறி பெருசா வச்சிருக்காரு. எரையும் தவற விடல ஆஷிக். அதோட இன்னொரு ஒரு 4 ரன்னை சேர்த்துக்கங்க. ஆஷிக் அந்த பவுண்டரியோட அவரோட ஒரு அரை சதத்தை பூர்த்தி பண்ணிருக்காரு. 24 பால் அதிரவிக்கும் என்டர்டெயின்மெண்ட் 75க்கு 2. நேரா அடிச்சிருக்காரு ராமர்வேன். லாங் ஆஃப். சஞ்சய் யாதவ் எதுவும் செய்ய முடியாது. ஒரு மேக்சிமமோட ஓவரை முடிச்சிருக்காரு. 12 ரன் இந்த 9வது ஓவர்ல. 87க்கு 2. ஒரு பேட்டிங் ஷார்ட் வைட் அண்ட் இன்ஃபீல்ட கடந்து போச்சுன்னா பால மறந்துட வேண்டிதான். கரெக்டா 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஆஹா, அது 4. ஆஷிக் அசால்ட்டாவும் பவுண்டரி அடிக்க முடியும்னு காமிச்சிட்டாரு. கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவுண்டரி ஒரு ஃப்ரீ பி அண்ட் அப்படியே 2 கையில கிராப் பண்ணிப்பாங்க. கேட்ச் இட் ஆல்மோஸ்ட். அந்த சம்பவம் வந்துருச்சு. ஆனா கேப்ல போனனால ஆஷிக் 4 ரன் சந்தோஷமா ஏத்துப்பாரு. டோர்னமெண்ட்ல ஒரு பெரிய விஷயமா அமையும். அவங்க குவாலிஃபை பண்றதும் ஒரு பெரிய விஷயம் தான். இங்க கேட்சா கேப்டன் கால் பண்ணாரு. கிளவ்ஸ் நான் தான் வச்சிருக்கேன், நானே பிடிச்சுக்கிறேன்னு. செல்வகுமரன் வந்திருக்காரு. 3வது ஓவருக்கு விக்கெட்டோட ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் சாதாரண விக்கெட் இல்லைங்க. ராம் அரவிந்த். எஸ், ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கண்டிப்பா ஆஸ்கிங் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னு புரிஞ்சுது பெரிய ஷாட்டுக்கு போனது. பட் லீடிங் எட்ஜ் நல்ல கேட்ச். நாட் ஈஸி டு ரன் பிஹைண்ட் அண்ட் டேக் லைட்ஸ்ல கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ரன்னிங் பேக் அண்ட் டேக்கிங் த கேட்ச். சூப்பர் கேட்ச் பை த கேப்டன் ராம் அரவிந்த். நல்ல இன்னிங்ஸ். ஒரு நல்ல கேமியோ. 32 ரன்ஸ்க்கு 124 for 3. கியர் மாதிரி போடுவாரு. ஆனா இங்க ஒரு போடு போட்டாருங்க. அந்த பால் செம்ம அடி. தோலை உரிச்சிருவேன்ட்டாரு பால. நான் 10 அடி தள்ளி நடிக்கிறேன் லாங்கானை தாண்டி. இது கேட்சா மாறுமா? இது கேட்சா மாறி இருக்கு. ஈஸ்வரன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். கவலைப்படாம டைவ் அடிச்சு சஞ்சய் விக்கெட்டையும் எடுக்க வச்சிருக்காரு. நிரஞ்சனா நீங்க போர்டு போட்டுருங்க. செக் பண்றாங்க அது கேட்சா இல்லையான்னு. எஸ், செக் பண்ணல. டெஃபினட்டா ஒரு சூப்பர் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு. சரியான கேட்ச். இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. போலிங் நல்லா போட்டிருக்காரு. ஒரு இம்பாக்ட்ஃபுல் கேட்ச் எடுத்திருக்காரு. மேட்ச் வின்னிங் கேட்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர் வின்னிங் 75 ஆஷிக் 134 for 4. 134க்கு 4. ஆர்எஸ் மோஹித் ஹரிஹரன் அவர் வேலையை பாலோட செஞ்சுட்டாரு. அதனால இப்போ இம்பாக்ட் பிளேயரா எம் மோகன் பிரசாத் வந்திருக்காரு. வந்திருக்கா இல்லையா கேட்ச் நினைக்கிறேன். இல்ல 6. ஜஸ்ட் ஃபீல்டர் தலைக்கு மேல. சரியா படலைனாலும் அந்த பவர் இருந்ததுங்க. கொடை ஏறி இருக்கு. பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? பவுண்டரியில ஒரு ஃபீல்டர் முயற்சி பண்ணாரு. ஆனால் ஜே கௌஷிகாலையும் தொட முடியலன்னா கஷ்டங்க. 6 ரன்கள் கிடைக்குது இந்த இடத்துல. டச் அண்ட் கோங்க.
ஓரளவுக்கு பிடிச்சிட்டாருன்னு தான் எல்லாரும் நம்பணும். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அந்த பால் லைட்டாக கோட்டையை தாண்டி போச்சுங்க. இந்த முறை கனெக்ஷன் இருக்கு, ஆனா கீழே ஃபீல்டரும் இருக்காரு, எந்த தவறும் இல்ல. சஞ்சய் யாதவ் கலக்கல எடுத்திருக்காருங்க. அப்பா தேங்க்யூ சோ மச் ஈஸ்வரன். போன முறை சரியா படல, ஆனா இந்த முறை தாண்டிரும் நம்பினாரு ஸ்வப்னில். ஆனாலும் விக்கெட் காலியாகுது. ஆட்டத்துல மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. மீண்டும் அதே தாங்க, இந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பால் வரவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி ஆனுங்க. கொஞ்சம் சீக்கிரமா ஆடி முடிச்சிட்டாரு, டைமிங் இல்லை. ஒரு முக்கியமான கேட்சை பிடிச்சிருக்காரு சஞ்சய் யாதவ். ஸ்வப்னில் சிங் காலி 9 ரன்ஸுக்கு. CSG 161 for 5. தினேஷ் ராஜ் புது பேட்டர். சரியான ஷாட், ஃபீல்டர் இருக்காரு, சம கேட்ச். ராஜ்குமார் என் பக்கம் வந்துச்சுனா கப்புன்னு புடிப்பேன்றாரு. திருச்சி பேக் இன் த கேம். நீங்க யார வேணா அனுப்புங்க, நாங்க தூக்குறோம்ன்றாங்க. வந்தாரியா தூக்கிட்டாரியா, 2 குரூஷியல் விக்கெட் தூக்கிட்டாரியா. 2 செட்டான பேட்ஸ்மென்ஸ் ஒரே ஓவர்ல காலிங்க. ஸ்வப்னில் சிங் காலி, இப்போ வந்து மோகன பிரசாந்த் காலி. இது வந்து பேஸ் ஆன் பால். ஆனா பாராட்டியானுங்க ஃபீல்டரை. ராஜ்குமாரோட ஒரு நல்ல சைட் வேஸ் அஜிலிட்டி கேட்ச். மோகன் பிரசாந்த் கான் ஃபார் 20. CSG 162 for 6. பால் ஆட போறாங்க அஸ்வந்த். மீண்டும் ஒரு யார்க்கர் கேட்சான்னு பார்க்கணும். மிஸ் பண்ணிருக்காருங்க ராஜ்குமார், மிஸ் பண்ணிருக்காரு. நல்லாதான் வெலசி இருக்காரு. 1 பவுன்ஸ்ல போயிருக்கு, 4 ரன்கள். தினேஷ் கடைசி பந்து. ஈஸ்வரன் கிளியரா சொல்றாரு இந்த இடத்துல, நாங்க ஜெயிக்கிறோம், எங்களோட தவத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஹாப்பி ஃபேசஸ் திருச்சி டக் அவுட்ல இருந்து இங்க வரைக்கும். அண்ட் அவரோட அப்ரிசியேஷன். ஒட்டுமொத்தமா இந்த மேட்சை அவங்களோட திட்டம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆரம்பத்துல டாஸ் ஜெயிக்கிறதுல இருந்து, பேட்டிங் சூஸ் பண்ணதுல இருந்து, சின்ன பிளிப் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுல இருந்து சேப்பாக் இன்னைக்கு வீழ்த்துறத வரைக்கும், அதுவும் சேப்பாக்ல வச்சு திருச்சி கிராண்ட்ஷோலாஸ் முதல் டீமா 10 புள்ளிகளை தொடறாங்க. 14 ரன்கள் வித்தியாசத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. ஈஸ்வரன், அதிசயராஜ், செல்வகுமரன், சஞ்சய் யாதவ் அண்ட் ஃபீல்டிங்ல எல்லாருமே கலக்கி இருக்காங்க இன்னைக்கு. சேப்பாக் சூப்பர் கில்லிஸுமே கடைசி வரைக்கும் கேம்ல இருந்தாங்க, ஏதாவது பண்ணிட முடியும். ஆனால் அந்த பந்து வீச்சுக்கு பதில் கிடைக்கலைங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட பேட்டிங் பக்கம் வந்தோம்னா கே ஆஷிக் 75 ரன்கள் 41 பந்துகள். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் CSGக்கு ஒரு வேகமே கிடைச்சது. ஜெகதீசன் ஆரம்பத்துல நல்லா ஆரம்பிச்சாலும் 16ல 16 தான் வர முடிஞ்சது அவர் பக்கத்துல இருந்து. ராம் அரவிந்த் 32 அண்ட் மோகன பிரசாத் கடைசியில ஒரு முயற்சி பண்ணாரு 20. ஆனால் 177 தான் தொட முடிஞ்சது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்னால. அண்ட் பந்து வீச்சு இன்னைக்கு ஹீரோஸ்னு சொல்லணும். கே ஈஸ்வரன் 2 விக்கெட்டுகள், ஆண்டனி தாஸுக்கு 1, செல்வகுமரன், சஞ்சய் யாதவ், வத்சிராஜ் 1 சொல்லிட்டு விட மாட்டோன்ட்டாங்க ரன்களை. திருச்சி 191 for 7 நின்னாங்க. சஞ்சய் யாதவோட 54, ஷியாமோட 52 பயங்கரமா உதவுச்சு. அண்ட் சேப்பாக் 177 தான். ஆஷிக் 75, ராம் அரவிந்த் 32. ஆனாலும் 14 ரன் வித்தியாசத்துல வெற்றி வந்து சேர்ந்திருக்கேன். அது எந்த இடத்துல நாங்க இருக்க போறோம் அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. பட் எங்க பக்கத்துல குவாலிஃபிகேஷனுக்கான கியூ வந்தாச்சு, 10 புள்ளிகள் எடுத்தாச்சு, அது போதும், அதுக்கு மேல சொல்றது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு திருச்சியோட கேப்டன். ஸோ இந்த சமயத்துல இன்னும் 3 டீம்கள் உள்ள வர முடியும். கோவை, நெல்லை, திருப்பூர், மதுரை அதுக்கான கண்டென்ஷன்ல இருப்பாங்க.